வணக்கம் நண்பர்களே. ஆமா 3D அனிமேஷன் சாகசங்க தயாரா? பிடித்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். முன்னொரு காலத்தில் பசுமை நிறைந்த அழகான காட்டில் பல விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் சிங்கம் ராஜாவாக இருந்தது. தன் பலத்தை பற்றி பெருமை பேசுவதையே சிங்கம் மற்ற எல்லாவற்றையும் விட அதிகமாக விரும்பியது. நான் தான் இந்த காட்டின் ராஜா, என் சக்தியால் என்னால் எதையும் செய்ய முடியும் என்று அது அடிக்கடி சொல்வது வழக்கம். அதே காட்டில் ஒரு யானையும் வாழ்ந்து வந்தது. அந்த யானை மிகுந்த அமைதியும் நல்ல மனமும் கொண்டது. அது தன் பலத்தை வெளிக்காட்டுவதற்கு பதிலாக பிற விலங்குகளுக்கு உதவுவதில் மகிழ்ச்சி அடைந்தது. ஒரு நாள் ஒரு குட்டி மான் மரக்கிளைகளுக்கு இடையில் சிக்கிக் கொண்டது. இதை பார்த்து மற்ற விலங்குகள் பயந்து போய் அங்கேயே நின்றன. சிங்கம் அதை பார்த்தாலும் இது என் வேலை இல்லை என்று கூறிவிட்டு விலகிச் சென்றது. ஆனால் யானை உடனே அங்கே வந்து தன் பெரும் பலத்தால் மரக்கிளைகளை அப்புறப்படுத்தி குட்டி மானை காப்பாற்றியது. எல்லா விலங்குகளும் யானையை பாராட்டின. சில நாட்கள் கழித்து காட்டில் ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டது. திடீரென தீ பரவத் தொடங்கியது. அந்த தீயில் சிங்கமே சிக்கிக் கொண்டது. அது பயத்தில் கத்தியது, யானையே, தயவு செய்து என்னை காப்பாற்று. யானை எந்த தயக்கமும் இல்லாமல் அருகிலிருந்த நீரை தன் தும்பிக்கையால் எடுத்து ஊற்றி தீயை அணைத்து சிங்கத்தை காப்பாற்றியது. அந்த நிமிடம் சிங்கத்தின் மனம் மாறியது. உண்மையான பலம் தசைகளில் இல்லை, அது நல்ல மனதில்தான் இருக்கிறது என்று அது உணர்ந்தது. அந்த நாள் முதல் சிங்கமும் யானையும் நல்ல நண்பர்களாக மாறின. சிங்கம் இனி தன் அதிகாரத்தை காட்டாமல் எல்லா விலங்குகளையும் அன்புடன் கவனித்துக் கொண்டது. யானையும் சிங்கத்துடன் சேர்ந்து காட்டின் பாதுகாப்பை பார்த்து கொண்டது. அதன் பிறகு அந்த காடு இன்னும் அழகாகவும் அமைதியாகவும் மாறியது. எல்லா விலங்குகளும் ஒற்றுமையுடன் வாழத் தொடங்கின. நீதி, உண்மையான பலம் என்பது ஒற்றுமையிலும் நட்பிலும் தான் உள்ளது. வேறு